அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரஃபாவுடைய நாள் என்பது துஆவுக்குரிய நாள், பாவ மன்னிப்புக்குரிய நாள், அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு கேட்பதற்குரிய நாள். இந்த 10 நாட்களுமே கேட்க வேண்டும். குறிப்பாக அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யணும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. துஆக்கள்லேயே ரொம்ப பெஸ்டான துஆ எது அப்படின்னா அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துஆ. துல்ஹஜ் மாதத்தினுடைய 9ஆவது நாள் அந்த அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துவா இருக்கு, அது ரொம்ப பெஸ்டான துவா, ரொம்ப சிறப்பான துவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தி சொன்னாங்க. இப்போ துவாக்கள்லேயே சிறந்த துவா அரஃபால கேட்குற துவா. அந்த அரஃபாவுடைய நாள்லேயே எந்த துவா பெஸ்டான துவா, என்ன துவா சிறப்பான துவா, அது நம்ம தெரியணுமா வேண்டாமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துவா தாங்க அரஃபாவுடைய நாளில் கேட்குற துவாலேயே ரொம்ப பெஸ்டான துவா, ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துவா என்று நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, ஒரு போர்க்களத்துக்கு போறாருங்க, தன்னுடைய பொருளை, தன்னுடைய உடலை, தன்னுடைய இரத்தத்தை, வேர்வையெல்லாம் சிந்தி போர்க்களத்தில் போய் எதிரிகளோடு சமர் செய்து போர் புரிந்து கடைசியில் வெற்றி வாகை சூடி இரத்தத்தோடும் காயத்தோடும் பல உடலிலே தையல்களோடும் வர்றாரு. இப்போ இவர் சிறப்பானவரா அல்லது இந்த கலிமாவை அரஃபாவுடைய நாளிலே சொன்னவர் சிறப்பானவரா என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையின் பிரகாரம் பார்த்தால் அரஃபாவுடைய நாளிலே, குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாளில் எந்த நாள் ஆனாலும் சரிதான், அந்த நாளிலே இந்த கலிமாவை ஓதியவர் தான் போருக்கு போனவரை விட சிறப்பானவர். அல்லாஹ்வுக்கு அவனுக்கு செய்யக்கூடிய நல்ல அமல்கள்லேயே ரொம்ப பிடித்தமான நாட்கள் எது அப்படின்னா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாள். இதில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு அப்படி பிடிக்கும், அப்படி பிடிக்கும். ஒரு சாபி கேட்டாங்க, யாரும் சொல்ல அப்படின்னா போருக்கு போனார ஜிஹாத் செய்கிறத விடையா பிடிக்கும் அல்லாஹ்வுக்கு? ஆமாம், அல்லாஹ்வுடைய பாதையில் போய் ஜிஹாத் செய்கிறத விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நாட்கள் இங்கே இருந்து அமல் செய்கிறது. அப்போ ரசூல் சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனால் ஒருவரை தவிர, அவர் ஜிஹாதுக்கு போனார், திரும்பி வரவே இல்லை, ஷஹீத் ஆயிட்டார். ஷஹீதுக்கு அந்தஸ்து தனி, அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது, அதை இதோடு சேர்க்க முடியாது. ஆனால் ஷஹீதாகலை, வெறுமனே போருக்கு போறாரு, காயங்களோடு அடியோடு சில இழப்புகளோடு திரும்பி வந்துட்டார். அதை விட இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். எனவே இந்த அரஃபால நீங்க இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக் கொடுத்த சிறப்பான துவாவை நீங்கள் ஓதிவிட்டால் ஜிஹாதுக்கு போய் கிடைக்கக்கூடிய நன்மையை விட கூடுதலான நன்மையை இதன் மூலம் உங்களால் பெற முடியும்.